என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 1999ஆம் ஆண்டு கவிஞர் காவிரி நாடன் அவர்களால் எழுதப்பட்ட கதையெல்லாம் கதையல்ல அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய நாவல்களை பத்தி பேசியிருக்கோம், நெடுங்கதைகள் பத்தி பேசியிருக்கோம், பல சிறுகதைகளை ஒன்றிணைத்த ஒரு புத்தகம் இருக்கும், அதை பத்தி பேசியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த கதையெல்லாம் கதையல்ல அப்படின்ற புத்தகம் பார்த்தீங்கன்னா இது பல கவிதைகளை ஒன்றிணைத்த ஒரு புத்தகம். இந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னா உருவக கதைகள் மற்றும் கவிதைகள் அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். முதல்ல நாம கவிதைகளுக்கும் உருவக கதைகளுக்கும் இருக்கிற ஒற்றுமையும் டிஃபரன்ஸையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவிதைகள்ல ரெண்டு வகை இருக்கு, மரபு கவிதை, புது கவிதை. மரபு கவிதைன்றது அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. நம்ம ஸ்கூல்லயே நமக்கு சில இலக்கணங்களை பத்தி சொல்லி கொடுத்திருப்பாங்க. கலிப்பா, பரிபாடல், அகவல், வெண்பா, விருட்சம், யாப்பு, சீர், தலை, அடித்தொடை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதப்படுவதற்காக வகுக்கப்பட்ட ஒரு இலக்கணங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதுறது மரபு கவிதைகள். கவிதையோட அடுத்த வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா புது கவிதை. இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது, எந்த ஒரு வடிவமும் கிடையாது. எப்படி வேணாலும் எழுதலாம், எத்தனை வரிகள்ல வேணா எழுதலாம், வேணுமானா ஏதாவது இலக்கண முறையை பின்பற்றியும் பின்பற்றாமல் எழுதலாம். இதோடைய அல்டிமேட் கோல்ன்றது நம்மளுடைய எண்ணத்தை வெளிக்கொண்டு வரணும். இதுதான் புது கவிதை. இப்ப நம்ம கவிதையை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து உருவக கதைகள். உருவக கதைகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை மையமா வச்சு அதை சுற்றி எழுதப்படுற ஒரு புனைவு கதை தான் உருவக கதைகள். இங்க கதைகள்ன்ற போது ரொம்ப பெருசா இருக்காது, ஒரு பக்கம் அல்லது அதிகபட்சம் 2 பக்கங்களுக்குள்ளாகவே எழுதப்படுற கதைகள் தான் உருவக கதைகள். இங்க ஒரு பொருளை மையமா வச்சு எழுதப்படுற அந்த கதைகள்ன்றது அந்த பொருள் உயிரற்ற ஒரு பொருளாகவும் இருக்கலாம் அல்லது உயிருள்ள ஒரு ஜீவனாகவும் இருக்கலாம். எந்த ஒரு பொருளை பத்தியும் ஒரு கவிஞர் அல்லது ஒரு சாதாரண சராசரி மனிதன் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துற விதம் தான் உருவக கதைகள். இந்த புத்தகம், இந்த கதையெல்லாம் கதையல்ல அப்படின்ற புத்தகம் பாத்தீங்கன்னா இந்த உருவக கதைகள் பிளஸ் கவிதைகள், இந்த முறையை பின்பற்றி எழுதப்பட்ட பல கவிதைகளும் உருவக கதைகளாலும் சேர்த்து கோர்க்கப்பட்டது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது போலவே இந்த புத்தகத்துல 212 உருவக கதைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த கதைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துல தன்னுடைய கற்பனையை கொண்டு வந்து அது ரெண்டும் அட்டாச் ஆயிட்டு அது சேரக்கே தெரியாம அதை நமக்கு எடுத்து வந்து காட்டுறது. இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பழமொழிகள், அடி உதவுற மாதிரி அனந்தமே உதவ மாட்டான், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, வீட்டுக்கு வீடு வாசப்படி, காக்கா வக்கார பணமழை விழுந்தது. இந்த பழமொழிலாம் நாம சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு எக்ஸாம்பிளா நடக்கிற மாதிரி இந்த பழமொழியை சொல்லி நாம அந்த விஷயத்த சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் உருவக கதை. உவமை பிளஸ் உவமேயம், இது ரெண்டும் சேர்ந்து வர்றதுதான் உருவக கதைகள். ஆக்சுவலா இந்த இடத்துல உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். தமிழர்களுக்கும் இந்த பழமொழிக்குமே ஒரு நீண்ட நெடு தொடர்பு இருக்கு. இளங்கோவடிகள், கபிலர் இவங்க காலத்துல இருந்தே சங்க காலத்துல பழமொழிகள், உருவக கதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கான குறிப்புகள் இளங்கோவடிகள் காலத்திலிருந்தே இலக்கியங்கள்ல எழுதி பதிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களோட வாழ்வியல்ல பல நூற்றாண்டுகள்ல பல காலகட்டங்கள்ல வாழ்ந்த பெரும் புலவர்கள் உருவக கதைகளை அவங்களுடைய இலக்கியங்கள்ல பதிய வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளையும் அறியாம பேச்சு வழக்கையிலேயே பழமொழி கலந்துருக்கு. இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நம்ம அளவுக்கு, நம்மளுடைய அப்பா அம்மா அளவுக்கு பழமொழிகள் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா ஸ்டில் சில விஷயங்களை அவங்க பேசுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுலுக்குனாலாம் அப்படின்னுவாங்க. இது நம்ம பயன்படுத்திய ஒரு பழமொழியோட ஒரு ஃபன்னியர் வெர்ஷன். பட் ஸ்டில் அது ஏன் அவங்க யூஸ் பண்றாங்கன்னா இது மரபு ரீதியாவே நமக்கு கடத்தப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இதை சொல்றேன். இந்த பழமொழியை நாம அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி இயற்கையில நடக்கிற ஒரு விஷயத்துல தன்னுடைய கருத்தை புகுத்தி ஒரு சின்ன ஒரு கதையை ஒரு கவிதை மாதிரி ஃபார்ம் பண்றதா உருவக கதைகள். அது மாதிரி 212 கவிதைகள் இந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. 212ன்றது நம்பர்ல வேணா உங்களை பாக்குறது சின்னதா தெரியலாம், ஏன்னா யாரு வேணா உட்காந்து கதை எழுதலாம். ஆனா இந்த கதையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு வேரூன்றி தெளிவா இருந்தா இந்த மாதிரி ஒருத்தனால எழுத முடியும் அப்படின்றது நீங்க இதை படிச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த 212 கவிதைகளும் உருவக கதைகளும் டச் பண்ணாத டாபிக்கே கிடையாது. மனிதனுடைய வாழ்வுல எது எதெல்லாம் அவசியமோ, எது எதெல்லாம் அவன் சந்திப்பானோ தன்னுடைய வாழ்க்கையில, அது எல்லாத்தையும் பத்தியுமே இந்த கவிதைகள் பேசப்பட்டிருக்கு. இயற்கை, தேசப்பற்று, மனிதநேயம், பக்தி, பயம், கடவுள், மதம், உழைப்பு, உணவு, நன்றி உணர்வு, நேரம், விடுதலை, அடிமைத்தனம், சட்டம், போர், ஆயுதம், கற்பு, காதல், காமம், பணம், போதை, இப்படி போயிட்டே இருக்குங்க. மனிதனானவன் தன் வாழ்க்கையில எந்தெந்த விஷயத்தெல்லாம் சந்திப்பானோ அது எல்லா விஷயத்தையும் இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்து மேல கற்பனையா அந்த கதையை சொல்லி
அது மூலயமா ஒரு மெசேஜ் சொல்றது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்கில். நம்ம பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியாம இருக்கு. ஆனால் நான் அந்த கவிதைகள்லாம் ஒவ்வொன்றும் படிக்கும் போது ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு கிளியரா, விசாலமா, விரிச்சமா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சா இந்த மாதிரி அவுட்கம் வெளியே வரும் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கேள்வியா எழுந்து வரும். இன்னொரு விஷயம், இந்த 212 கவிதைகளும் அவர் இந்த புத்தகத்துக்காக உட்கார்ந்த ஒரு எழுதல. தன்னுடைய வாழ்நாளில் அவர் சந்திச்ச பல மனிதர்கள், பல விஷயங்கள், பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் அவர் தன்னுடைய அனுபவமா கோர்த்து எழுதும் போது கிடைச்சது தான் இந்த 212 கவிதைகள். அவர் தன்னுடைய முதல் கவிதையை 15ஆம் தேதி ஜூலை மாசம் 1985ஆம் ஆண்டு எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கடைசி கவிதை 18ஆம் தேதி டிசம்பர் மாசம் 1999. இந்த புத்தகத்தில் இருக்க 212 கவிதைகளும் ஒவ்வொரு கவிதைகளும் அவர் எந்த நாளில் எழுதினார் அப்படின்றது டேட் முதற்கொண்டு இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 15 வருஷம் ஒரு கவிஞர் தன் வாழ்நாள் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அனுபவத்தையும் கவிதைகளாகவும் உருவக கதைகளாகவும் எழுதி தொகுத்து வெளியிட்டது தான் இந்த புத்தகம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இந்த புத்தகத்தில் இது இருக்க ஒரு கதையோட சுருக்கத்தை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு சாதாரண மனிதனானவன் கடவுள்கிட்ட தன்னுடைய வேண்டுதலை முறையிடுற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கும். அவன் என்ன வேண்டுவானா, கடவுளே அதிசயங்களும் அற்புதங்களும் எப்போது என் வாழ்வில் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அதுக்கு கடவுள் சொல்வாரு, இவ்வுலகின் அனைத்து அதிசயங்களும் அற்புதங்களும் மனித மூளையிலிருந்தே நிகழ தொடங்குகின்றன அப்படின்னு கடவுள் சொல்வார். உன் மூளை உனக்காக பயன்படுத்தப்படும் வரை நான் நானாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்வார். ஸோ இதுக்கான மீனிங் ஆப்வியஸா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சும்மா ஒரு ஷார்ட்டா ஒரு பிரீஃப் கொடுக்குறேன். கடவுள் நமக்கு கொடுத்திருக்க மூளை நம்மளுடைய வாழ்க்கையை நாம டெவலப் பண்ணிக்கிறது தான். ஸோ கடவுள் சொல்றாரு, உனக்கு கொடுத்திருக்க மூளையை நீ உன்னோட நல்லதுக்காக பயன்படுத்த ஆரம்பி. நீ திரும்பவும் அந்த மூளை யூஸ் பண்ணாம என்கிட்ட நின்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. மனிதர்களாகிய நீங்கள் உங்க மூளையை பயன்படுத்திய காரணத்தால தான் கம்ப்யூட்டரும் செல்போனும் கண்டுபிடிச்சு அறிவியல்ல நீங்க முன்னேற முடிஞ்சது. ஒருவேளை நீங்க அப்படி போகாம என்கிட்ட நின்று இருந்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து, அதாவது கடவுள் தோற்றுவிக்கப்பட்ட காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் நான் எப்படி ஒரே ஃபார்ம்ல இருக்கணும், நீங்களும் டெவலப் ஆகாம அதே ஃபார்ம்ல தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு கடவுள் சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த உருவ கதைகள் அமைஞ்சிருக்கும். ஒரு ஸ்கில்ஃபுல்லான ரைட்டரால தான் இந்த அளவுக்கு எழுத முடியும். எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது, கூடவே ரொம்ப வியப்பாகவும் இருந்தது இதெல்லாம் படிக்கும் போது. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த புத்தகத்துல நான் படிச்சது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா அந்த புக் வாங்கி படிங்க. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது இந்த புக் மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இல்லாம போச்சுன்னா இந்த புக்கோட பப்ளிகேஷன் அண்ட் பப்ளிஷர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகே நண்பர்களே, வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு நான் உங்ககிட்ட என்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.